இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும் என்று சொல்லி வீட்டையும் கூடாரத்தையும் குறித்து இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வீடு என்பதும் கூடாரம் என்பதும் இன்றைக்கு உலக மக்களுடைய பார்வையிலே வீடு அத்தனையாக உறுதியானதாகவும் கூடாரமானது அத்தனையாக பலமற்றதாகவும் உறுதியற்றதாகவும் இருக்கிறதை உலக பார்வையிலே நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கே சாலமோன் ஞானி மாறாக வீடு அழிந்துவிடும் என்று சொல்லுகிறார், கூடாரமோ செழிக்கும் என்று அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இதை வேதத்தினுடைய கண்ணோட்டத்திலே பார்க்கும் பொழுது இன்றைக்கு உலக மனிதர்கள் பார்க்கிற விதம் எப்படி இருக்கிறது, தேவனால் கண்திறக்கப்பட்ட ஒரு நிமித்தம் பார்க்கிற ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறவன் அதை எப்படி பார்க்கிறான் என்பதையும், இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட வீட்டையும் கூடாரத்தையும் எப்படி பார்க்கிறார் என்பதையும் வேத வசனத்தினுடைய அடிப்படையிலே நாம் ஆராய்ந்தோம் என்று சொன்னால் இதற்குரிய உண்மைகள் நமக்கு புலப்படும். துன்மார்க்கனுடைய வீடு அழிந்துவிடும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலக மக்கள் வீடு கட்டும் பொழுது இன்றைக்கு அநேக விலையேறப்பெற்ற கற்களினால், விலையேறப்பெற்ற மரங்களினால் நிலையான வீடுகளை கட்டணும்னு சொல்லி விரும்புகிறார்கள். முன்பாக மச்சு பாவப்பட்ட வீடுகளை கட்டினவர்கள் இப்பொழுது கான்கிரீட் பில்டிங் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு அதற்கு இப்படிப்பட்ட சிமெண்டை யூஸ் பண்ணுங்க, இப்படிப்பட்ட கம்பிகளை யூஸ் பண்ணுங்க, இப்படிப்பட்ட பெயிண்டை யூஸ் பண்ணுங்க. இந்த பெயிண்ட் லேமினேஷன் போல இருக்கும். இந்த வீடுகள் 40-50 வருடங்கள் ஆனாலும் உறுதியாக இருக்கும். இந்த சிமெண்ட் அத்தனை அது உறுதியானது என்று, கம்பிகள் அத்தனை வலிமையானது என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு மனிதர்கள் பார்த்து வீடுகளை கட்டுகிறார்கள். ஆனால் சாலமோன் ஞானியோ சொல்றாரு, அந்த வீடு அழிஞ்சு போகும்னு சொல்றாரு. ஆனால் செம்மையானவர்கள் வைத்திருக்கிற கூடாரம், இன்றைக்கி நம்ம கூடாரங்களை உலக மக்கள் பார்க்கிற பார்வையிலே பார்க்கும் பொழுது ஒரு ஓலையினாலேயோ அல்லது ஒரு டெண்டினாலோ கட்டப்பட்ட கூடாரங்கள் காற்றிற்கு அவைகள் நிலைப்பதில்லை, புயலுக்கு அவைகள் நிலைப்பதில்லை, வெயிலுக்கு அவைகள் அழிந்து விடுகிறது. ஓலையினால் பின்னப்பட்ட கூடாரமானால் அது வருடத்திற்கு ஒரு முறை அது இத்து போய் விடுகிறபடியினாலே அவைகளை மாற்ற வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் அதை புதுப்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. காற்றிற்கோ மழைக்கோ அல்லது வெயிலுக்கோ அது தாக்கு பிடிக்காது. ஆனால் வீடு அத்தனையாய் தாக்கு பிடிக்கக்கூடிய வீட்டை குறித்து இப்படி எழுதப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி நாம் தேவனுடைய பார்வையில் நம்ம பார்க்க பழகி கொண்டோன்னு சொன்னால், முதல் ஆண்டவர் பாலாக் என்கிற ஒரு ராஜாவானவன் பீலையாம் என்கிற ஒரு நிமித்தம் பார்க்கிறவனை அழைத்து தன்னுடைய ஜனங்களை சபிக்கும்படியாக அழைத்த பொழுது அவன் கண் திறக்கப்பட்டவனாக ஒரு காரியத்தை தெளிவாக பேசுகிறதை பார்க்கிறோம். ஒரு அரண்மனையில் இருந்துதான் வந்திருக்கிறான். ராஜாவினால் ஆசீர்வதிக்கப்படும்படியாக அவன் வாக்குகளையெல்லாம் பெற்று வந்திருக்கிறவனுடைய கண்களை ஆண்டவர் திறந்த பொழுது எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வனாந்தர வழியாக பகலிலே மேகஸ்தம்பத்தினால, இரவில அக்னி ஸ்தம்பத்தினால அங்கே வானத்தின் மன்னாவை புசித்து கண்மலையின் தண்ணீரை குடித்து அந்த வனாந்தரத்தில் நடிந்து வருகிற ஜனங்கள் கூடாரம் அமைத்து தங்கி இருக்கிற அந்த கூடாரங்களை பார்த்து அவன் சொல்லுகிறான், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்கள் மேல் பரவும். அவர்களுடைய ராஜா, அந்த நாட்களில் வாழ்ந்த ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான், அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான். அதற்கு முந்தின அதிகாரத்திலே இப்படிப்பட்ட நீதிமான்கள் மரிப்பது போல நான் மரிப்பேனாக என்று சொல்லுகிறான். ஒரே ஒரு காரியம்தான், கண் திறக்கப்பட்ட பொழுது அந்த கூடாரத்திலே தேவ பிரசன்னத்தை காண்கிறான், தேவனுடைய அரவணைப்பை காண்கிறான், தேவனுடைய வழிநடத்துதலை காண்கிறான். தேவ பிரசன்னமனுடைய கூடாரத்தை, அந்த ஜனங்களுடைய கூடாரத்தை 20 லட்சம் புருஷர்கள் வழிநடத்தப்பட்டார்களே, குழந்தைகள், மனைவிகள், ஆடு மாடுகள், அவைகளை தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு இடத்தை அவன் பார்க்கும் பொழுது எவ்வளோ அழகானவைகள், அது பார்ப்பதற்கு பரவி போகிற ஒரு ஆறை போல இருக்கிறது என்று சொல்லி அங்கே கண் திறக்கப்பட்ட பீலையாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவர்
அங்கே மலை பிரசங்கத்தை 5ஆம் அதிகாரத்திலிருந்து தொடங்கி மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி 3 அதிகாரங்களிலே ஆழமான சத்தியங்களை ஆண்டவர் சொல்லி கொடுத்துவிட்டு கடைசியாக முடிக்கும் போது சொல்லுகிறார், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்று சொல்லி இயேசுவும் இங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார். கண்மலையாக தன்னையும் தன்னுடைய உபதேசங்களை இன்றைக்கு நம்ம பயன்படுத்துகிற விலையேறப்பட்ட கற்கள், இன்றைக்கு பயன்படுத்துகிற விலையேறப்பட்ட மரங்கள், இன்றைக்கு பயன்படுத்துகிற விலையேறப்பட்ட பெயிண்டுகள், விலையேறப்பட்ட கம்பிகள், இவைகளுக்கு பதிலாக ஆண்டவருடைய வசனங்களினாலே நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டும் பொழுது 2 பேருடைய வாழ்க்கையை குறிப்பிடக்கூடியதாக இங்கே நீதிமொழிகளை எழுதின சாலமோன் குறிப்பிடுகிறார். துன்மார்க்கனுடைய வீடு என்பது அவனுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. அவனுடைய வீடு செம்மையானவர்களுடைய வாழ்க்கையை ஒரு கூடாரம் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது. அது செழிக்கும் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரமிட்டு அவர்களுடைய வார்த்தைகளினாலே வீடுகளை கட்டுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அது கூடாரம் போல இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வசனத்தினால் கட்டப்பட்டிருக்கிறபடினால, அஸ்திபாரமாகிய இயேசுவின் மேலே அது கட்டப்பட்டிருக்கிறபடினால அந்த கூடாரம் செழிக்கும். துன்மார்க்கனுடைய வீடு அழிஞ்சு போயிடும். துன்மார்க்கனுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கையானது எவ்வளவு உலக பார்வையில் அது பணத்தினால், பணபலத்தினால், படைபலத்தினால், செல்வாக்கினால் அது நிறைஞ்சிருந்தால் கூட அது அழிந்து விடும் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த உலகத்து வாழ்க்கையில் தேவ பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ விரும்பாதபடி நாம் வாஞ்சிப்போமாக. இயேசு கிறிஸ்து தான் அதற்கு மிகச்சிறந்த முன்னோடி. இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் அந்த கல்வாரி சிலுவையில் கதறுகிறார். என் பிதா, இங்கே பூமியில் வாழ்ந்தபோது சொல்லுகிறார், பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லுகிறார். அத்தனையாய் ஆண்டவருடைய பிரசன்னத்தில், தகப்பனுடைய பிரசன்னத்தில் நிறைந்திருந்த இயேசு கல்வாரி சிலுவையில் கதறுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த கொஞ்ச நேரம் கூட தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்ட தகப்பனுடைய அந்த நிலைமையை அவரால் தாங்கிக் கொள்ள முடியலை. இன்றைக்கி இந்த கொடுக்கப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் இந்த கொஞ்ச நாட்களில் தேவ பிரசனத்தினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. என்னை தள்ளாதிருங்க ஆண்டவரே, உங்கள் பிரசனத்தை இழந்த ஒரு நொடி கூட நான் இந்த உலகத்தில் வாழ விரும்பலை. இந்த உலகத்தில் நான் வாழ்கிற நாளெல்லாம் நீங்கள் எங்கள் கூட இருக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியே தேவனுடைய பராமரிப்பும், திரியேக தேவனுடைய பாதுகாப்பும், அவருடைய பிரசன்னமும் என்னோடு கூட நான் வாழ்கிற நாளெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் எப்பொழுதும் என்னை சூழ்ந்திருக்கணும்னு சொல்லி நாம் வாழ பிரயாசப்பட்டோன்னு சொன்னால், இந்த உலகத்தில் மனிதர்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு கூடாரத்தை போல காணப்பட்டாலும் அந்த கூடார வாழ்க்கை தேவ பிரசன்னத்தினால அது நிறைந்திருக்கிறபடினால அதை செழிப்புள்ள வாழ்க்கையாக மாற்றுகிறதற்கு என் தேவனால் முடியும். இன்றைக்கு உலக பிரகாரமான மக்கள் இன்றைக்கு அழகான ஒரு அவருடைய வாழ்க்கை அத்தனை ஆடம்பரமாக அத்தனையாய் செழிப்பாக இருந்தாலும் அதில் தேவ பிரசன்னம் இல்லைன்னா, தேவனுடைய பராமரிப்பு இல்லைன்னா, தேவனுடைய பாதுகாப்பு இல்லைன்னா அது அழிந்து போகும் என்கிற ஆழமான சத்தியத்தை இங்கே சாலமோன் சொல்லி கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம். உங்கள் பிரசன்னம் இல்லாத ஒரு நொடி இந்த உலகத்தில் வேண்டாண்டவரே, உம்முடைய இருதயத்துக்கு பிரியமானவனாக, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவனாக, உம்முடைய சத்தத்தை கேட்கிற இடத்துல நான் வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். என்னை தள்ளினா எங்கே போவே, அடைக்கலம் ஏது உம்மை அல்லா. என்னை தள்ளினா எங்கே போவே, அடைக்கலம் ஏது உம்மை அல்லா. கல்வாரி அன்று கதியில்லையே, கர்த்தனை பாதம் சரணடைந்தே. கல்வாரி அன்று கதியில்லையே, கர்த்தனை பாதம் சரணடைந்தே.